ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகா கணபதியே நமோ நம. ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண பரபிரம்மணே நமோ நம. இந்த சனாதன தர்மத்தில் பெரிய பார்க்கடல் போல் பகவத்கீதை இருக்குது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வியாக்கியானம் நிறைய ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்கா, மகாபுருஷர்கள்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்கா, அதை உபன்யாசமும் பண்ணுறா. அந்த மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணினா கூட சாதாரணமாக இருக்க நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 12 சொற்பொழிவு வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் பகவத்கீதையில். இந்த சொற்பொழிவில் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் பகவத்கீதையை கடைப்பிடித்து எப்படி நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்துவது அப்படின்னு அந்த கருத்தெல்லாம் இதில் பேசப்பட்டிருக்கேன். நான் எல்லா 12ஐயும் சொல்லப்போ சுருக்கமாக சொல்ல மாத்திரம் சொல்கிறேன். நான் முதல்ல சொன்னது சும்மா இருக்கக்கூடாது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையை சாஸ்திரத்தில் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி செய்யணும். ஒரு கர்மாவை செய்கிற போது அது நாம் தான் செய்கிறோம் மனசில் எடுத்துக்காமல் சுவாமியோட பிரீத்திக்காக செய்கிறோம் மனசில் வாங்கிட்டு அந்த வேலையை செஞ்சு அந்த பலனையும் கடைசியில் சுவாமிக்கே சமர்ப்பணம் பண்ணிடணும். நம்ம மார்த்தால் என்ன பண்ணுறோன்னா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். கடைசியில் நாராயணாயத்தை சமர்ப்பயாமி அப்படின்னு முடிக்கிறோம். இந்த கர்மா பண்ணுறது தான் நம்ம கடமையை தவிர அந்த கர்மாவோட பலன்கள் நமக்கு உரிமை கிடையாது. இப்படி கர்மா பண்ணுற போது அது பக்தியோடு பண்ணணும். ஏதோ ரிச்சுவல் மாதிரி ஏனோ தானம் செய்யக்கூடாது. பக்தியோடு பண்ணாதான் இந்த கர்மா பிரகாசிக்கும், உணர்ச்சி இருக்கும். இந்த உணர்ச்சியோடு பண்ணுற பக்தியோடு பண்ணுறது பக்தி யோகம்னு சொல்கிறது. இந்த பக்தி யோகத்தில் சில விஷயங்கள் மாத்திரம் சொல்கிறேன். ஒன்று என்ன, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் என்ன சாப்பிட்டாலும் எல்லாமே பகவானுக்கு நினச்சி செய்கிறது, அதுவே பக்தி சமர்ப்பணமாக ஆகிடுறது. இல்லை ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு பழம், ஒரு உதரணை தீர்த்தம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டால் அதுவே பக்தி ஆறுது. ஆனால் பண்ணுற போது தூய மனத்தோடு பண்ணணும். தூய மனத்தோடு செய்கிற போது தான் பக்தி ஆறுது. இப்படி முதல்ல இருந்தால் கூட சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுன்னு வட இந்தியாவில் இருந்தார். அவர் பகவன் நாமாவெல்லாம் சொல்லணும்னு நிறைய பிரச்சாரம் பண்ணார். யாரை பார்த்தாலும் எனக்கு பிக்ஷை கொடுங்க, நாம பிக்ஷை கொடுங்கன்னு கேட்குறான். என்ன நாம பிக்ஷனுக்கே ராமா கிருஷ்ணான்னு சொல்லணும். நம் தென்னிந்தியாவில் மும்மூர்த்திகள் இருந்தால் பகவன் நாம போதை என்றாள், சீதர் ஐயாவாள், மருதாநல்லூர் மகான். இவா 3 பேரையும் இந்த பக்தி மார்க்கத்தில் நன்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாட்டெல்லாம் எழுதி பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் அது பக்தியாக எடுத்துன்னு வரான். இப்போ இன்னும் விஸ்தாரமாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ சத்சங்கம்லாம் நடக்கிறது, பஜனை எல்லாம் நடக்கிறது, ராதா கல்யாணம் நடக்கிறது. ஆனால் இந்த பக்தி இந்த மாதிரி பண்ணுற போது வேதத்தில் சொன்ன கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் இந்த பக்தியை பண்ணணும். அந்த கர்மாவை தான் பக்தியோடு பண்ணணும், அதுதான் முக்கியம். இதே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற போது கர்மா செய்கிற போது சித்தம் சுத்தியாகி, சித்தத்தில் இருக்கிற அசுத்தியெல்லாம் போய் சித்தம் சுத்தியாகி ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது. ஞான மார்க்கத்தில் இருக்கிற போது குரு ஒருத்தர் தேவைப்படுறார். குரு இல்லாமல் விடவே முடியாது. இப்போ சாதாரணமாக ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு. கார் ஓட்டுற போது தெரியாததுக்கெலாம் போகிற போது அதை ஆன் பண்ணிட்டோம்னாக்க ஒரு வாய்ஸ் கேட்கும், நேரப்போ, வலது கை பக்கம் போ, இடது பக்கம் போ, மறுபடியும் நேரப்போ எல்லாம் சொல்லும். அந்த மாதிரி போய்ட்டால் நம்ம இடத்துக்கு சரியாக பேசி வருவோம். அதே மாதிரி பகவான்கிட்ட சரியாக போய் சேரலாம், மோட்சம் வேணும்னாக்க நல்ல ஞான குரு வேணும். அது சாதாரண குருட்ட போய் மாட்டிக்கூடாது. குரு இப்படியே இருக்கணும்னாக்க
அவரே பரபிரம்மத்தை தரிசனம் பண்ணியிருக்கணும், அவரே பரபிரம்மமாக இருக்கணும். அப்படி ஞானியாக இருக்கிறவரால் தான் நம் சந்தேகங்கள்லாம் தீர்க்க முடியும். சமீப காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ரமண பகவான் இருந்தார், காஞ்சி மகாபிரிவா இருந்தார், மகான் சேஷாத்ரி சுவாமி இருந்தார், இன்னும் நிறைய பேர் இருந்தார். இப்போ வாயில் வர பேரை மட்டும் நம்ம சொல்கிறேன். நான் அந்த ஞானிகள்லாம் பணிவிடை செய்யணும், திரும்ப திரும்ப போகணும், பணிவிடை செய்யணும், சந்தேகங்கள்லாம் கேட்கணும். கேட்டால் வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவேன். இது ஒரு அப்ரோச். அடுத்தது இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும். சாப்பாடு சாத்விகமான சாப்பாடு தான் சாப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, அதை சரியான அளவு சாப்பிடணும். ஜாஸ்தியும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. இந்த சத்துவ ஆகாரத்தை சரியான அளவு சாப்பிட்டு பயிற்சியும் செய்யணும். பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, பயிற்சி செய்வது ஜாஸ்தியும் பயிற்சி செய்யக்கூடாது. பயிற்சியை தான் யோகான்னு சொல்கிறோம். நம்ம யோகானாக்கே ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது யோகா. மனித உயிர் கடவுளோட சேர்றது தான் யோகா. அது செய்கிறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் தேவைப்படுறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு ஞானம் பக்திலாம் கிடைக்கிறது சரியாக இருக்குது. அர்ஜுனன் சுவாமி உபதேசம் பண்ணப்போ சரியாக கேட்டுட்டே இருந்தார். அவர் நல்ல சிரத்தை இருந்தது அவருக்கு. இதை தவிர நிறைய யாகமெல்லாம் சுவாமி சொல்லியிருக்கார். வேதத்தை சொல்லியிருக்கு. அது என்னென்னக்க இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சுங்கிறோம், கார்பன் ரேட்டிங்னு சொல்கிறோம். ஆகாசத்தில் மாசு ரொம்ப நிறைய இருக்குது, எல்லாம் குறைக்கிறதுக்கு பாடுபடணும்னு சொல்கிறோம். நம்ம சனாதன தர்மத்தில் யாகமெல்லாம் வச்சுருந்தா, யாகத்தில் சரியான பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தி நல்ல வாத்தியர்களாக மந்திரத்தை ஓதுற போது மாசு ஆகாசத்துலேருந்து போகிறது, மாசு காற்றுலேருந்து போகிறது, மாசு தண்ணியிலேருந்து போகிறது, மாசு மண்ணிலேருந்து போய்டுறது. இந்த மாதிரி யாகம் நிறைய இருக்குது. நமக்கு உபயோகப்படுற மாதிரி சில பண்ணுற யாகம்னாக்கா சுயம்பரா பார்வதி ஜபம்னு இருக்குது. அது கல்யாண மாலைன்னா அவள் கல்யாணமாகும். அந்த ஆணுக்கு பெண்ணை பார்த்தா பெண்ணை பிடிக்கும், பெண்ணுக்கு ஆணை பார்த்தா ஆணை பிடிக்கும். அந்த மாதிரி அப்புறம் குழந்தை பிறகு சந்தான கோபாலகியம்னு இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு மழை பெய்யறதுக்கு வருண ஜபம்னு இருக்குது. நல்ல அறிவு இருக்கிறதுக்கு மேதாட்சிணாமூர்த்தி யாகம் இருக்குது. ஹயக்ரீவர் யாகம் இருக்குது. வியாதி ஒன்றும் இல்லை, மனசில் கெட்டதெல்லாம் வரக்கூடாங்கிறதுக்காக சுப்பிரமணிய சத்து சம்ஹார யாகம் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்ம யாகம் இருக்குது. இப்படி நிறைய யாகம். இதை தவிர நிறைய யாகங்கள்லாம் வருது. ஒவ்வொரு வரிசையாக பரம்பரையாக பண்ணிட்டு வர. இதில் பண்ணிட்டு வரும்போது அதுக்கு சில டைட்டில்லாம் கொடுக்கப்படுற. அது ஒரு டைட்டில் தான் வாஜபேயி அப்படின்னு. இந்த வாஜபேயிங்கிற யாகம் பண்ணுறவளுக்கு வாஜபேயின்னு பேர். நம்ம பாரத முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின்னு இருந்தார். அவரோட பரம்பரையிலும் 2-3 பரம்பரைக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருப்பான். நம்ம பேரில் திவேதின்னு இருக்கும், 2 வேதம் படிச்சுவா. திரிவேதின்னு இருக்கும், 3 வேதம் படிச்சுவா. சதுர்வேதின்னு இருக்கும், 4 வேதம் அனுஷ்டானம் பண்ணுவேன். நம்ம தஞ்சாவூர் சீமையில் சதுர்வேதி மங்கலம்லாம் ஊரெலாம் இருக்குது. ராஜா ஆன்யமாக கொடுத்துருக்கா 4 வேதம் படித்த பிராமணர்களுக்கு. இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மாக்களை எல்லாம் நல்லா மந்திரம் சொல்லி நல்ல பொருட்களை உபயோகப்படுத்தி அன்னதானமெல்லாம் செஞ்சு பண்ணாக்க எல்லா மாதமும் போய்டும். இது ஒரு சமாச்சாரம். இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. பகவத்கீதையில் சுவாமி அர்ஜுனுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார். அர்ஜுனும் எல்லாம் சரியாக கேட்டுருக்கார், ரொம்ப சத்தியோடு இருக்கார் அவர். அப்போ அர்ஜுனுக்கு தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. சுவாமி சொல்கிறார், ஆத்மா தான் எல்லாமே. இந்த பிரபஞ்சம் ஆத்மாவிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுட்டே இருக்குது. பிரபஞ்சம் விரிய நிறைய தெய்வங்கள்லாம் இருப்பா.
அதனால நான் சொல்கிறது மட்டும்தான் தெய்வம் எடுத்துக்கூடாது. நான் ரொம்ப சிறிய அளவான தெய்வம் தான் நான் சொல்கிறேன். நான் சில இடத்துல கேத்தியில் சொல்லலை, நம்பரில் சொல்கிறேன். இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் இருக்கா. ஏன் அப்படி இருக்குன்னா பிரபஞ்சம் விரிஞ்சுட்டே இருக்குது. சுவாமி சொல்கிறாரு. எத்தான் மாடர்ன் சயின்ஸ்லேயும் சொல்கிறாப்பா. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்னு சொல்கிறாவா, பிக் பேங் தியரின்னு சொல்கிறாவா. பிக் பேங் தியரிலாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம சாஸ்திரத்தில் எப்போவுமே பிரபஞ்சம் இருக்கும், எப்போவுமே ஈஸ்வரன் இருக்கார். இதெல்லாம் சுவாமி சொல்லிவிட்டு அப்புறமா தன்னுடைய விபூதி எங்கெல்லாம் நிறைய இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறார். இது நாம் சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. சில பகவான் சொல்லலையே, அந்த தெய்வமெல்லாம் அப்போ இல்லையா, அதுக்கப்புறம் தான் தோற்றம் வந்ததா, இல்லை முன்னாடி இருந்தவன் தெய்வம் இல்லையே. இது தேவையில்லாத விஷயம். இது தேவையில்லாமல் எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது. சுவாமி என்ன சொல்கிறது அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்கணும் விஷயம் ஒன்றும் இல்லவே இல்லை. சுவாமி சொல்கிறது, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம் சுமானே மரீச்சிர்மருதாமஸ்மி நட்சத்திரானாமகம் சசி. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு சொல்கிறார். ஆதித்யர்கள்னால் அதித்தியோட புத்திரர்கள். ஒவ்வொரு ஆதித்யரும் ஒரு மாதத்தை பார்த்துக்கிறார். இப்போ 12 மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த துவாதச ஆதித்யர்கள்னு இருக்கா. இந்த 12 மாதம் 12 ஆதித்யர்கள் இருக்கா. அவளால் உலகமே நடக்கிறது. சுவாமி சொல்கிறார், இந்த ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கேன்னு சொல்கிறார். ஒவ்வொரு ஆதித்யனுக்கு ஒரு பெயர் இருக்குது. இந்த தை மாதம் ஒரு ஆதித்யருக்கு விஷ்ணுன்னு பேர். தை மாதமும் விசேஷம் நமக்கு எப்போவுமே. நமக்கு உத்திராயண புண்ணியகாலம் ஆரம்பம் வருது, ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சிருக்கும், பொங்கல் கொண்டாடுறோம். நம்ம பொங்கல் போது பூஜை பண்ணுற தெய்வத்துக்கு சூரிய நாராயணன்னு சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த தை மாதம்தான் தைப்பூசம் வருது. அந்த தை மாதம்தான் வசந்த பஞ்சமி வருது. வசந்த பஞ்சமி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அம்பாள் பூஜைக்கு தைப்பூசம் முருகருக்கு விசேஷமான நாள். அதனால் இப்போ சுவாமி என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா ஆதித்யருக்கும் சுவாமி தான் இருந்தாலும் முக்கியமாக அவர் தை மாதம் இருக்கிற ஆதித்யர் விஷ்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஜோதிஷாம் ரவிரம் சுமானே, நான் சூரியனாக இருக்கேங்கிறார். நம்ம எப்போவுமே சூரியனை பார்த்து பண்ணுறோம் இல்லையா. இது வேதத்தில் சூரிய நமஸ்கார பிரசனம் இருக்குது. 108 நமஸ்காரம் செய்யணும். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பண்ணுறாரு. ஜப்பானில் நிறைய பண்ணுறா. நமக்கு அந்த அளவு முடியாட்ட கூட ஆதித்ய ஹிருதயத்தில் நிறைய சூரியன் நாமாவெல்லாம் இருக்குது. எல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம். நம்ம எல்லா நாளும் முடியாட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு பண்ணுறோம். நம்ம இப்படி சூரியனை பூஜை பண்ணுற அதான் சுவாமி சொல்கிறார், நான் சூரியனாக இருக்கேங்கிறார். மரீச்சிஹே மருதாமஸ்மி. மரீச்சிங்கிறவர் பிரம்மாவோட மானசபுத்திரர். அவர் சப்தர்ஷி. அவர் சப்தர்ஷிக்கு தனியாக அப்படி பூஜைன்னு பண்ணாட்டால் கூட இந்த பிரம்மஜம் பண்ணுற போது சப்தர்ஷிக்கு பூஜை பண்ணுறோம். எப்படின்னாக்கா, சர்வர்ஷிபியோ நம, சர்வர்ஷி அதில் மந்திரமெல்லாம் இருக்குது. அதில் அதை தவிர இந்த காற்று தான் வேண்டும். மருத்துங்கிறது காற்று தான் குடிக்கிறது. காற்று இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லையே. பிராணாயம்லாம் செய்கிறோம். நம்ம நல்ல வாசனை பொருள்லாம் நல்ல காற்றா பண்ணுறோம். நம்ம காற்று மலர்கள் இருக்கிற வாசனையெல்லாம் பரவ செய்கிறது. அதனால் சுவாமி நான் காற்றா இருந்து எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நட்சத்திரானாமகம் சசி. நான் நட்சத்திரங்களாக நான் சந்திரனாக இருக்கேன்னு சொல்கிறார். நம்ம சந்திரன் நவகிரகங்களை ஒரு சந்திரனை வச்சுட்டு மந்திரமெல்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுறோம். நம்ம பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனில் அம்பாள் இருக்கான்னு மனசில் நினச்சிட்டு லலிதா சஹஸ்ரநாமம் 3 தடவை சொல்கிறோம். நம்ம தினமே சந்திரன் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். 1000 சந்திரன் தரிசனம் பண்ணுற வாழ்க்கை தான் 86 வயசு கொண்டாடுற வழக்கமும் இருந்தது. மாதிரி அவள் பார்க்காட்டா கூட பார்த்த மாதிரி தான் கணக்காது.
சதாபிஷேகம்னு சொல்கிறோம் நம்ம. வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா. நான் சாமவேதமாக இருக்கேன்னு சொல்கிறார் சுவாமி. சாமவேதம் நாராயணனுக்கும் விசேஷம், சிவபெருமானுக்கும் விசேஷம். இது சர்ம ஆற்றுல ஏதாவது வைத்திய காரியம் பண்ணாக்க ராஜாரை விட்டு சாமா பாட சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த சாமவேதத்தில் தான் சங்கீதமே வந்தது. நான் தான் சாமவேதமாக இருக்கேன்னு சுவாமி சொல்கிறார். தேவானாமஸ்மி வாசவः, நான் தேவதைகள்லாம் வாசவன் நான் இருக்கேன்னு சொல்கிறார். தேவேந்திரனுக்கு நிறைய பூஜையெல்லாம் பண்ணுற வழக்கம் இருந்தது. கூட சில இடங்கள்லாம் வட இந்தியாவில் பண்ணிட்டுருக்காரு. இந்திர பூஜைன்னு பேர். நான் தமிழில் கூட சிலப்பதிகாரம் எல்லாம் இந்திர பூஜை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. இந்திரியானா மனச்சாஸ்மி, நமக்கு 5 கர்மேந்திரங்கள் இருக்குது, 5 ஞானேந்திரங்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு. அப்படியே இந்த 7 இந்திரியங்களையும் ஓட்டுற குதிரை தான் மனசு. நான் மனசாக இருக்கேங்கிற மனசை யாருமே ஜெயிக்க முடியல. ரொம்ப மகான்களாக கலியாட்சி அவளால் தான் மனசை கட்டுப்படுத்த முடியாது. இங்கே ஆற்றுல இருந்தே எனக்கு மனசு உலகத்தில் எல்லா ஊருக்கும் அது போயிட்டு வந்துடுறது. அது இந்த மனசை கட்டுப்படுத்தணும், அது முக்கியம். அது ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி, நான் ருத்ரகளை சங்கரனாக இருக்கேன்னு சொல்கிறார் சுவாமி. சங்கரன் சொன்னால் சிவபெருமானது. இந்த லலிதாசனம் சொல்கிற போது சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருத்ரூபா அப்படிங்கிற சம்ஹாரம் பண்ணுறா ருத்ரோட மெயின் ஆக்டிவிட்டி. அது மொத்தம் ஏகாதச ருத்ரர்கள் துவாரசாதித்து சொல்லுவா. 11 ருத்ரர்கள் இருக்கா. அதில் நான் சங்கரனாக இருக்கேன்னு சுவாமி சொல்கிறார். சங்கரம்னாக்க சம் கரோதி சங்கரா, என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க சிவபெருமான் வேறு இல்லை, நாராயணன் வேறு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரியாமல் சில பேர் விஷ்ணுக்கு மாத்திரம் ஆலயம் கட்டி வச்சுருக்கா இல்லையா, அங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் கணபதிக்கும் முருகனுக்கும் சந்நிதி இல்லாமல் பண்ணிடுறான் மாதிரி. அப்படி இருந்தால் கூட ஏன்னா வைணவ ஆலயங்கள் பக்கத்துலேயே பெரிய சிவன் கோவில் இருக்கும். இப்போது ஸ்ரீரங்கம் கோவில் பக்கத்துலேயே திருவானைக்காவல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்தது. இந்த சென்னையில் பாஸ்கர சுவாமிங்கிறது இங்கே கபாலீஸ்வரர் இருக்குது. ரெண்டுமே ஒரே இதில் சேர்ந்தது தான் அது. இந்த பாஸ்கர சுவாமி கோவில் பக்கத்துலேயே சிவன் கோவில் நிறைய இருக்குது. இப்படி நம்ம இது சொல்கிறா இல்லையா, கார்டன் கோவில் இருக்கேன், நாச்சியார் கோவில், அங்கே கூட பக்கத்தில் பெரிய சிவன் கோவில் இருக்கேன். அந்த சிவன் கோவில் ரொம்ப மகிமை வாய்ந்த சிவன் கோவில்னு சொல்கிறா. இந்த மாதிரி இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் என்னை பெற்ற தாயார்னு ஒரு கோவில் இருக்குது. மகாலட்சுமி ரொம்ப விசேஷம், சுவாமி ரொம்ப விசேஷம், ரொம்ப அழகாக இருப்பார். அந்த கோவில் பக்கத்தில் பெரிய சிவன் கோவில் இருக்குது. பூசல நாயனார் மனசுனாலே கட்டினார். அதே மாதிரி ஒரு ராஜாவும் கட்டினான். அந்த ராஜா கட்டின சிவன் கோவில் தான் அது. எல்லா சிவக்ஷேத்திரத்துலையும் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கும். எல்லா பெருமாள் கோவிலையும் பக்கத்தில் சிவக்ஷேத்திரம் இருக்கும். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேசோ யக்ஷ ரக்ஷசாம். அதே மாதிரி சுவாமி சொல்கிறார், நான் குபேரனாக இருக்கேங்கிறார். குபேரனோட அனுகிரகம் வேணுமே நமக்கு, பார்த்தா நிறைய பணமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் ஆற்றுல குபேரன் வாங்கி வைக்கிறேன். குபேரன் கோவில்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, காஞ்சிபுரத்துலேயே இருக்குது. வசூனாம் பாவகாஸ்மி, வசுக்களை நான் அக்னின்னு சொல்கிறார் அவர். அக்னி இல்லாமல் எதுவே முடியாது. இந்த சம்பிரதாயத்தில் எப்பவுமே வீட்டில் அக்னி இருக்கும். இந்த அக்னியில் தான் எல்லாம் பண்ணுவாள், எல்லா கர்மாவும் பண்ணுவாள். அக்னி கோத்திரம் பண்ணுவாள், யாகம் பண்ணுவாள், உபாசனம் பண்ணுவாள். இப்படி அந்த மாதிரி அக்னி இல்லாட்டா கூட வீட்டில் பெண்கள் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அடுப்பு இருக்கும் இல்லையா, சாணி போட்டு மழை கோலமெல்லாம் போட்டு வேண்டின்னு தான் அக்னி பகவானை வேண்டின்னு தான் சமையல் ஆரம்பிப்பாள். அதுதான் எப்போவுமே பழக்கமாக இருக்கும். எல்லாமே அக்னி சாட்சியாக தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கும். கல்யாணமும் இல்லாமல் அக்னியும் பகவான் தான். அக்னி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். வசூனாம் பாவகாஸ்மி மேருஹோ சிகரிணாமகம். மேரு பர்வதம்ங்கிறது எல்லா மலையோட ரொம்ப பெருசது. மேரு பர்வதம் இமயமலையாக இருக்குமோன்னு தோன்றுறது, சரியாக தெரியல. அது நம்ம சங்கல்பம் பண்ணுறதே கூட மேருக்கு தெற்கு பாகத்தில் இருக்கும் சொல்லி தான் சங்கல்பம் பண்ணுவோம். நம்ம புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரः. புரோகிதர்களை நான் வந்து ப்ரஹஸ்பதியாக இருக்கேன்னு சாமி சொல்கிறேன். நம்ம பிள்ளையாருக்கு எல்லாம் சொல்கிற மந்திரம் வந்து கணானாம் துவா கணபதி ஹவாமிஹே கவிம் கவியேனா சர்வஸ்தமாம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதின்னு சொல்கிறோம். நம்ம பிரம்மணஸ்பதினா ப்ரஹஸ்பதியை குறிக்கிறது. இங்கே சுவாமி ப்ரஹஸ்பதியாக இருக்கேன்னு சொல்கிறார். பொதுவாக பிள்ளையார் வந்து அறிவுபூர்வமாக இருக்கிறவர். அவர் புத்திபூர்வமாக தான் எல்லாம் செய்வரவர். என்ன அவர் ப்ரஹஸ்பதியை சொல்கிறது. முருகன் வந்து ஒரே சக்தி வாய்ந்தவர். அவர் சுவாமி சொல்கிற போது சேனானி நாம் அகம் ஸ்கந்தா அப்படிங்கிறார். சேனைக்கெல்லாம் தலைவர் அவர் தான். ஸ்கந்தங்கிறது பார்வதிமன் ஆறு தனி குழந்தைய ஒன்றா சேர்க்கிற போது ஸ்கந்தன்னு ஆயிடுச்சு. நாராயணன் சொல்கிறார், நான் தான் ஸ்கந்தனாக இருக்கேன், நான் தான் ப்ரஹஸ்பதியாக இருக்கேன், பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா நீர்நிலையிலும் நான் கடலாக இருக்கேன்னு சொல்கிறார். புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரः. அதனால்தான் வந்து கடலை தாண்டக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ராமர் சீதையை பார்க்கறதுக்காக ராவணனோட போருக்கு இலங்கையை போனபோது கூட சமுதிரத்தை தாண்டலை. அவர் சமுதிரம் வழிவிட்டு போது அதில் ஒரு சேத்து ராம சேத்துன்னு பண்ணிவிட்டு அதுதான் போனார். அவர் சாதாரணமாக சமுதிரம் தாண்ட மாட்டோம் நம்ம. ஆனால் இப்போ வந்து வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியிருக்கு இல்லையா, அந்த ஆகாய மார்க்கமாக பிளேனில் போயிடுறோம். நம்ம அது ஆகாயத்தில் போகிறதா நினச்சிக்கலாம். அந்த மகர்ஷீனாம் பிருகு அகம் கிராமஸ்மேக்கமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி தாவராணாம் ஹிமாலயः. மகர்ஷீனாம் பிருகு அகம். பிருகு பிரிய மகர்ஷி மகாலட்சுமி பிருகுவோட பொண்ணு தான், பார்கவின்னு சொல்கிற வழக்கம். இது மாதிரி வாக்குகளில் நான் பிராணம்னு சுவாமி சொல்கிறார். யஜ்யங்களை நான் வந்து ஜபயக்கம் பண்ணுறேன், ஜபம் தான் சொல்கிறார். அவர் தாவரம் ஹிமாலயன்னு சொல்கிறார். யஜ்யங்கள்லேருந்து நான் ஜபமாக இருக்கேன்னு சுவாமி சொல்கிறதுனால நம்ம ஜபத்தில் பண்ணுற போது நம்ம யாகம் பண்ணதான் ஆகிடுறாரு. யாகம் இந்த பெரிய அளவு செய்யணுங்கிறது கிடையாது. யார் செய்வாளோ அவள் செய்வாவ. நம்ம ராமான்னு ராமநாமா சொன்னால் அதே பெரிய யாகமாக இருக்குது. இந்த மாதிரி கிராம ஏகம் அக்ஷரம். இந்த அக்ஷரம்னு சொல்கிற போது பிரணவத்தை சுவாமி சொல்கிறார். நம்ம பிரணவத்தை சேர்த்து தானே எல்லா தெய்வத்துக்கும் நாமா சொல்கிறோம். நம்ம ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கமலாநாதாய நமஹ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதனால் இந்த பிரணவம் வந்து தெய்வம் தான். அது நாம அவங்க கூட சேர்ந்துருக்கு அவ்வளோ. அந்த மாதிரி அஸ்வத்தः சர்வவிருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः. இந்த மரங்களில் நான் வந்து அஸ்வத்த மரமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. நமக்கு வழக்கம் இருக்குது. தீங்க காலத்தில் அமாவாசை இருந்தாக்கே அஸ்வத்த பிரஷம் செய்வோம். ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார். அது தெய்வமாக பார்க்கணும். எங்கேயாவது அஸ்வத்த மரம் தான் வெட்டிடக்கூடாது. மரம் இருக்கிற மாதிரி தான் மீதி எல்லா வேலையும் செய்யணும். நாரதராக இருக்கேன்னு சொல்கிறார் சுவாமி. கந்தர்வானாம் சித்திரரதः. கந்தர்வான்னு இருக்கா தேவதைகளவா. இவர்களுக்கெல்லாம் நரசன் வந்து சித்திரரதன்னு பேர்.
இந்த சித்திரர் பூஜை நிறைய சொல்லியிருக்கு மகாபாரதத்தில். இப்போ பெங்காலில் செய்கிறதா சொல்கிறா, சரியாக தெரியல. அது ராமாயணத்தில் ராமர் சொல்கிற போது ராமச்சித்திரன் மாதிரி அழகாக இருக்காருன்னு சொல்லுவாள். சித்தானாம் கபிலோ முனிகி, சித்தர்கள் சொல்கிறாரையே, அதில் நான் கபிலராக இருக்கேன்னு சுவாமி சொல்கிறார். புத்தரை சொல்லலைங்க. அந்த கபிலரில் இவர் கபிலாரண்யம்னு எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர். இந்த கபிலாரண்யம் தான் கலிஃபோர்னியா எடுத்து அமெரிக்காவில் இருக்குது. இப்போ பெரிய சித்தர் அவர். உச்சைஹ ஸ்ரவசமஸ்வானாம் வித்யமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். பார்க்கடலில் கடந்த சமயத்தில் உச்ச ஸ்ரவசி கிடச்சிது, குதிரை அது. அதுவும் ஐராவதமும் கிடச்சிது, யானை அது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம கோவிலில் குதிரை வாகனம் ஒரு நாளைக்கு வைக்கிறோம் சுவாமிக்கு. யானை வாகனம் வைக்கிறோம். சம கோவிலே யானையை வச்சு தான் பராமரிக்கிறோம். நம்ம முன்காலத்தில் குதிரையும் கோவிலில் இருக்கிற வழக்கம். ஆயுதானாமஹம் வஜ்ரம் தேனு நாமஸ்மி காமதுகே பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்ப்ப சர்ப்பானாமபி வாசுகி. வஜ்ராயுதம் சொல்கிற ரொம்ப விசேஷம் அது. இது முனிவரோட முதுகில் மின்னு எடுத்துறது அந்த வஜ்ரமாக இருக்குன்னு சுவாமி சொல்கிறார். பசுக்களை நான் காமதேனுவாக இருக்கேன்னு சொல்கிறார். கந்தர்பகா இந்த மன்மதனாக இருக்கேன்னு சொல்கிறார். சர்ப்பத்தில் இந்த சத்மா இருக்கேன்னு சொல்கிறார். வாசுக்கியாக இருக்கேன்னு சொல்கிறார். இந்த பசு மாடுக்கு தாய் தான் காமதேன்னு சொல்கிற வழக்கம். பசு மாடை ரொம்ப நன்னா ரட்சிக்கணும். எப்படி நம்ம வேதத்தை ரட்சிக்கணுமோ அதே மாதிரி பசுமாடன்னா ரட்சிக்கணும். நிறைய நமக்கு அதனால் ஸ்ரேயஸ் இருக்குது. இந்த வாசுகிக்கிற பாம்பு தான் தேவலோக பாம்பு. அது இந்த பரிசுத்து கதையில் நிறைய வரும். அது ஜலமே இது பண்ணுற யாகமெல்லாம் வரும். அது ராத்திரி படுத்து கத்திய ஸ்லோகம் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவெல்லாம், சர்ப்பங்கள்லாம் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமஹம் பித்ருணாமர்யமா சாஸ்மி யமஹா சம்யமதாமஹம். சுவாமி நான் அனந்தனாக இருக்கேன்னு சொல்கிறார். அந்தந்த ஆதிகேசனார், ஆதி சுவாமிக்கு படைக்கையாக இருக்கார். ஜலதேவியில் வருணனாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆதிசேஷன் சொல்லுவோம் நம்ம. அனந்தன்னு சொல்கிறது திரு அனந்தபுரம்னு சொல்லுவாராம். ஆதிசேஷன் சுவாமி அங்கே படுத்துட்டுருக்கார் அப்படின்னு. இது நான் வருணனாக இருக்கேன்னு சொல்கிறேன். நிறைய வருண ஜோமெல்லாம் பண்ணுவோம். மழை வரலன்னா பண்ணுவோம். நம்ம தண்ணியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி வருணனுக்கு ஒரு சமயம் மனசை ஸ்மரிச்சுட்டு ஆச்சமணி பண்ணிவிட்டு அப்புறம் தான் தண்ணியில் இறங்கி ஸ்நானம் பண்ணுவோம். வருணன் இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. தண்ணியும் காற்றும் நம்ம கண்டிப்பாக வேணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். அதில் போய் மாசு பொருளாத்தையும் கலந்து அதை குடிக்க முடியாமல் பண்ணிடக்கூடாது. தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கடமை. அது இப்போ தூர்வாரி யாராவது தப்பான பொருள்லாம் போடுறாங்க, குப்பையெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடாமல் பார்த்துக்கணும். பித்திருக்களை அரியமாவாக இருக்கேன்னு சொல்கிறார் சுவாமி. அரியமான ஒரு ரொம்ப பெயர் பெற்ற பித்திருக்களில் வரவர். நான் யமனாக இருக்கேன்னு சொல்கிறார். யமனாக இருக்கேன்னு சுவாமி சொல்கிற போது, அதாவது மாறிண்டே இருக்கணும் இல்லையா? ஒருத்தரே உலகத்தில் இருக்க முடியாது. அவளை சரீரம் மாறணுமே அவளுக்கு. அதனால் யமதர்மராஜனா பார்த்துக்கிறார். ஆனால் யமனாக இருக்கேன்னு சொல்கிறார். பிரக்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலஹ கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷினாம். நான் பிரகலாதனாக இருக்கேன்னு சுவாமி சொல்ல. பிரகலாதனுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரகலாதனை பற்றி
எவ்வளோ கஷ்டப்பட்டு பகவன் நாமா பக்தி பண்ணி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அவள் அப்பாவுக்கும் உபதேசம் பண்ணி அப்படிலாம் இருந்தார் அவர். எல்லாம் ராட்சசவால தைத்தியர்கள்லாம் ராட்சசர்கள். இந்த ராட்சசர்கள்லாம் நான் வந்து பிரகலாதனாக இருந்தேன்னு சொல்கிறார். அதே மாதிரி நான் காலனாக இருந்தேன்னு சொல்கிறார். காலனாக இருக்கேங்கிறார். காலம்தான் எல்லாம் செய்யறது. காலம் மாறணும். சம்சார் இந்த இது சொல்கிறோம் இல்லையா, நம்ம கோடை காலம், மழை காலம், பனிகாலம்னு அப்படி மாறத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாடி டெம்பரேச்சர் எல்லாம் சரியாகும். அது நான் சிங்கமாக இருக்கேன்னு சொல்கிறார் சுவாமி. சிங்கம்னு சொல்கிறோம், நரசிம்மர் ஞாபகம் வருது நமக்கு. நான் பறவைகளில் கருடனாக இருக்கேன்னு சொல்கிறார். கருடனை பார்த்தா அவ்வளோ புண்ணியம்னு சொல்கிறோம் நம்ம. நான் நாச்சியார் கோவில் சொன்னேன், எங்கள் கருடன் கல்கருடன் இருக்கார், ரொம்ப பிரசித்தமாக இருக்கார் அவர். பவனஹா பவதாமஸ்மி ராமஹா சஸ்திரபிரதா மகம் ஜஷாநாமகரஸ்சாஸ்மி சோதசாமஸ்மி ஜான்யவி. நமக்கு வந்து தூய்மைப்படுத்துறதுல நான் காத்தா இருக்கேங்கிறார். ஒரே அசுத்தமாக தான் இருக்குது. அதெல்லாம் தள்ளி கொண்டு போய் காற்று நன்னா பண்ணுறது. ஆயுதம் யார் கையில் ஏந்திருக்காலோ வரல, நான் ராமனாக இருக்கேங்கிறார். கோதண்டபாணி ராமர் வந்து வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் சொல்கிற மாதிரி ஒரு தர்பையை எடுத்து இந்திரனோட பிள்ளை காக்காசனை வந்து சீதையும் ராமனும் தொந்தரவு பண்ண போது அதில் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து பண்ணி அவனை துரத்தி அப்படிலாம் படிச்சிருக்கோம் நம்ம. அதனால் ஆயுதம் பிடித்தலாம் ராமனாக இருக்கேங்கிறார். மீன்களில் மகரமாக இருக்கேங்கிறார். மகரம் தான் சுறா மீனுக்கு பேர். ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கியாதி ஜாஸ்தி அதுக்கு. நதிகளில் நான் வந்து கங்கையாக இருக்கேன்னு சொல்கிறேன். கங்கை தான் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. கங்கே கங்கேதி யோபுயாத்து யோஜனானாம் சதேதப்பி முச்சத்தே சர்வ பாப்பேபியும் விஷ்ணு லோகம் கச்சதி அப்படின்னு. சர்காணாம் அதிரந்தஸ்ய மத்தியம் சைவாஹமார் அர்ஜுன அத்யாயத்ம வித்யானாம் வாதா பர்வதாமகம். சிருஷ்டிக்கிற எல்லா பொருளையும் நான் தான் ஆடி, நான் தான் ஆதி, நான் தான் நடு, நான் தான் முடிவுங்கிறார். எல்லா வித்தியர்களும் ஆத்ம வித்தியை தான் அப்படிங்கிறார். நம்ம வழக்கில் பேசுறது கூட ஏதாவது பேசும்போது இந்த பேச பிரம்ம வித்யா அப்படிம்போம். பிரம்ம வித்யை தான் ஆத்ம வித்யை. ரொம்ப கஷ்டம் அது, கோடியில் ஒத்துருக்கெல்லாம் வரும் அது. அதே மாதிரி இந்த பேசுகிற வாட்டை நான் வந்து வாதமாக இருக்கேங்கிறார். இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம், சரியாக பண்ணணும். மாதிரியே தப்பாக பேசுகிற ஆர்குமெண்ட்டுங்கிறப்ப அது ஆர்குமெண்ட்டே இல்லை. இந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் கோட் பண்ணி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும். முன்வைக்கிறதா வந்து உண்மையான இது வாதம். அது ராமரும் பரதனும் பண்ணினான். அது அப்படித்தான் ரொம்ப உயர்ந்த லெவலில் இருந்த எல்லோரும் கூட ரிஷிகள் மக்கள் ஏதாவது ஆச்சரியப்பட்டார். ராமர் சொல்கிறார், நான் எங்கள் அப்பா என்னை வந்து காட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கார், நான் அரசனாக வரமாட்டேங்கிறார். பரதன் சொல்கிறார், அண்ணா நீ எனக்கு எல்லா தகுதியும் இதுக்கு அரசனாக இருக்கிறதுக்கு, நான் எப்படி அரசனாக இருப்பேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி அவள் பேச ரொம்ப நல்லா நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும். அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்த்வஹ சாமாசிகஸ்யச்சே. இந்த அக்ஷரங்களை நான் வந்து ஏகாட்சரமாக இருக்கேங்கிறார். அப்புறம் இந்த இதில் வார்த்தைகள்லாம் சேர்ந்து துவந்த்வ அக்ஷரம்னு வரும். சாமாசிகரஸ்யச்ச அகமேவ அக்ஷயः காலः தாதாகம் விஸ்வதோ முகா. இந்த அக்கரம்னு சொல்கிறது அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு சொல்கிறார் அவர். இதை தான் திருவள்ளுவர்னு சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்கிற போது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னார். இந்த கூட்டு சொற்கள்னு சொல்கிறாரையா, அன்று ரெண்டு சொல்ல கூட்டு சொல்லாக சொல்லலாம். அதாவது துவந்தம்ங்கிறார் சுவாமி. இப்போ ராமன் இருக்குது, கிருஷ்ணன் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து ராமகிருஷ்ணன்னு சொல்லலாம். இதுவும் நான் தாங்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வினைப்பெயர்னை கொடுக்கறது நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். மிருத்யுஹோ சர்வஹர்ஷாகம்
உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்ச்ச நாரீனாம் ஸ்மிருதிஹி மேதா திருதிஹி க்ஷமா. மிருத்யுன்னா அழிக்கிறது, உத்பவம்னா உண்டாக்குறது. இப்போ சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, பழையவை கருதலும் புதியவை புகுதலும் அப்படின்னு. சேஞ்சுனாக்க ஓல்டு ஆர்டர், சேஞ்சஸ் ஈல்டு பேக் இன்டு நியூ அப்படின்னு சொல்லுவாள். டென்னிசன் பிரான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று வரணும்னா அது பழசாக இருக்கிறது போகத்தான் வேணும். அது நான் தான் சுவாமி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், ஸ்திரீகள்கிட்ட நான் தான் கீர்த்தியாக இருக்கேன், நான் தான் ஸ்திரீயாக இருக்கேன். கீர்த்தி ஸ்ரீஷ்ச வாக்ச நாரீனாம், நான் தான் ஸ்மிருதியாக இருக்கேன். ஸ்மிருதர் மேதா ததிஹி க்ஷமா. நம்ம தேவி பாகத்தில் அப்படி தான் வரும். நம்ம சொல்லுவோம், நம்ம யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு பூத சம்ஸ் நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து யா தேவி சர்வபூதேஷு மிருதிரூபேண சம்ஸ்த நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி யா தேவி சர்வபூதேஷு கீர்த்திரூபேண சம்ஸ்த, யா தேவி சர்வபூதேஷு ஸ்திரீ ரூபேண சம்ஸ்த, யா தேவி சர்வபூதேஷு மேதா ரூபேண சம்ஸ்த, இப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. யா தேவி சர்வபூதேஷு க்ஷமா ரூபேண சம்ஸ்த, யா தேவி சர்வபூதேஷு திருதி ரூபேண சம்ஸ்த, நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. சுவாமி சொல்கிறார், பெண்களுக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கோ அது நானாகவே இருக்கிறேன்னு சொல்கிறார். அது இருந்தால் தான், அது இல்லாமல் இருந்தாக்க சாமின்னு சொல்ல முடியாது. இதை இருக்க பழகிக்கணும். இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி இருந்தால் எவ்வளோ பெரிய கர்நாடிக் மியூசிஷியனாக இருந்தால் எல்லாம் தெய்வமாக தான் வணங்கினான் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை. அந்த மாதிரி தான். பிருகத் சாமா ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருத்தூனாம் குசுமாகரஹா. சுவாமி சொல்கிறார், நான் தான் சாமவேதத்தில் பிருகத் சாமாவாக இருக்கேங்கிறார். சாமவேதத்தில் அது ஒரு பகுதி, அது ரொம்ப முக்கியமான பகுதி. நான் தான் பிருகத் சாமாவாக இருக்கேங்கிறார். சந்தஸில் காயத்ரியாக இருக்கேங்கிறார். எல்லாருக்கும் காயத்ரி தெரியும், சூரிய காயத்ரி எல்லாரும் நம்ம சொல்கிறது. அது மாதிரி ராமருக்கு காயத்ரி சொல்கிறேன், சிவனுக்கு காயத்ரி சொல்கிறேன், முருகனுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் காயத்ரி சொல்கிறோம் நம்ம. அப்புறம் சுவாமி சொல்கிறார், மாதங்களாக நான் மார்கழியாக இருக்கேன் அப்படிங்கிற. மார்கழி மாதத்துக்கு அவ்வளோ கியாத்தி உண்டு. அதெல்லாம் மார்கழி மாதத்தை எல்லா கோலம் சீக்கிரமே திறந்துருவாங்க. நம்மள பிரம்மமுகூர்த்தத்தில் எந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு வீதி வீதியாக பகவன் நாம சொல்லி பஜனை பண்ணிட்டு போகிறோம். திருப்பாவை திரும்பாவைலாம் சொல்கிறோம் நம்ம. அந்த மாதத்தில் பண்ணால் பல மடங்கு பலன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மார்கழி மாதத்தில் வெயில் இருக்காது, குளிரும் ரொம்ப இருக்காது, நன்னா தான் இருக்கும். அது இதெல்லாம் சுவாமி சொல்கிறார். சில பேர் கருத்து என்னென்னக்க, நமக்கு மார்கழி மாதம் இருக்கிற போது தேவதைகளுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ரெண்டும் சேர்றதுனால ரொம்ப விசேஷமாக சொல்கிறது. ஜூதம் சலயதாமஸ்மி தேஜஸ்வி நாமகம். இந்த ஜூத்தம்னாக்க சூதாட்டம். அது வந்து வஞ்சகர்கள் செய்யறதில் நான் சூதாட்டமாக இருக்கேங்கிறார் சுவாமி. இன்னைக்கு அது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க, வஞ்சகம்னாக்க திருடுறது வஞ்சகம், இந்த டூப்ளிகேட்டை வந்து ஒரிஜினலாக விற்கிறது வஞ்சகம், சின்ன விலையுள்ள பொருளை ரொம்ப விலைக்கு விற்கிறது வஞ்சகம். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இல்லீகல், சாஸ்திரப்படி தப்பு, கவர்மெண்ட் படியும் தப்பு. இந்த ஜூத்தம்ங்கிறது கவர்மெண்ட்லேயே அலோவ் பண்ணுறேன். என்னென்னக்கே இப்போ குதிரை ரேஸ்லாம் இருந்தது முன்னாடி, இப்போ இந்த லாட்ரி இல்லாமல் இருக்குது, ஆன்லைன் லாட்ரிலாம் சொல்கிறாளே, இதெல்லாம் வந்து ஜூத்தம் தான். அதில் இதெல்லாம் அலோவ் பண்ணுறா. அது மாத்திரம் இல்லை, முன்காலத்தில் ராஜாவில் ஆடும்போது அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி விளையாடுற வழக்கம் உண்டு. தர்மபுத்திர விளையாடி தானே ராஜ்யம் எடுத்தவருக்கு, நலன் விளையாடினா அவனுக்கும் ராஜ்யம் எடுத்து. அது அலௌடு. அது இது அலௌடாக என்ன சுவாமி சொல்கிறார், நான் தான் வந்து சூதாட்டமாக இருக்கேங்கிறார்.
தேஜஸ்வியெல்லாம் ரொம்ப யாரெல்லாம் தேஜஸ்வியாக பார்க்குறக்கா வாழும் நான் தான் தேஜஸாக இருக்கேங்கிறார், நான் தான் வெற்றியாகவும் இருக்கேங்கிறார், முயற்சியாகவும் நான் தான் இருக்கேங்கிறார், நல்லவர்கிட்ட நான் தான் நல்ல குணமாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரிலாம் சுவாமி சொல்கிறார். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. இந்த விஷ்ணிங்கிறது இந்த யாதவர்கள்னு சொல்கிறாரியா, இல்லைன்னு விஷ்ணு வம்சத்துலாம் வந்திருக்காவ. அந்த வம்சத்துலாம் கிருஷ்ணோட அப்பா வசுதேவர் வந்திருக்கார். வசுதேவர் அப்படியாக்க வாசுதேவன் பேர். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. சிரடி சபை யாராவது கேட்டால் நான் வாசுதேவன் சொல்கிறான். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய. நான் பாண்டவரில் தனஞ்சயனாக இருக்கேன்னு சொல்கிறார் சுவாமி. தனஞ்சயனுங்கிறது அர்ஜுனோட பேர். 5 பாண்டவாவில் சுவாமி ரொம்ப பிரியமாக நண்பனாக பழகிருந்தது அர்ஜுனன்ட்ட தான். அர்ஜுனன்ட்டெலாம் நிறைய வீரியம் இருந்தது. இங்கே தனஞ்சயன்னு சொல்கிறார். என்ன காரணம்னுக்கே, நிறைய அரசர்கள்லாம் தனத்தெல்லாம் ஒழிச்சுட்டு இருந்தாலாம், யாருக்கும் உபயோகப்படாமல் வச்சுட்டு இருந்தாலும். அது அர்ஜுன் வந்து அந்த ராஜாட்டில் சண்டை போட்டு அந்த தனத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு உபயோகப்படுத்தினாராம். இந்த தனஞ்சயன்னு பேர். முனீனாம் அப்பியகம் வியாச. முனிகளில் நான் வியாசராக இருக்கேங்கிறான். எனக்கு தெரியும் நமக்கு. வியாசர் தான் வந்து 18 புராணம் பண்ணார். வியாசர் 4 வேதத்தையும் தொகுத்தார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவின்னு சொல்கிறோம் நம்ம. கவீனாம் அசுனா கவிஹி. இந்த சுக்கராச்சாரியருக்கு அந்த பேர் அவருக்கு. உசனான பேர் அவருக்கு. கவினா உசனா கவிஹி. இந்த கவினா சாதாரண பயன்படுவான்னு சொல்லுவோம் நம்ம. நான் சம்ஸ்கிருதத்தில் கவின்னு சொல்கிற போது இந்த வெளியுலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சவள கவின்னு பேர். வேர்ல்டுலி நாலேஜு. அப்படிப்பட்ட வேர்ல்டுலி நாலேஜ் இருக்கிறவளில் நான் வந்து உசனாவாக இருக்கேன். உசனானா சுக்கர பகவான். சுக்கர பகவான் தான் எல்லாருக்கும் பணத்தெல்லாம் கொடுக்குறார். அவர் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக கொடுக்குறார். எல்லோருக்கும் சுக்கரன் தானே தேவைப்படுறது. அதனால் இந்த மெட்டீரியல் நாலேஜ் எல்லாம் சுக்கரனால் கிடைக்கிறது. சுவாமி சுக்கரனாக இருக்கார். பிருகஸ்பதியாகவும் இருக்கார், சுக்கரனாகவும் இருக்கார். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். தண்டிப்பவர்களை நான் செங்கோலாக இருக்கேங்கிறார். இந்த செங்கோல் ராஜா வச்சுன்னு இருப்பாவா, அதை வச்சு ராஜா தண்டனை இல்லாமல் கொடுப்பா. நம்ம தென்னிந்தியாவில் எல்லா அரசர்களும் வச்சுன்னு இருக்கான் மாதிரி. அதனால் பாரத பிரதமர் தென்னிந்தியாவிலேருந்து அந்த செங்கோல் எடுத்துட்டு புது பாராளுமன்றத்தில் வச்சுருக்காரு. நிறைய பேருக்கு புரியல அது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆதீனங்கள்லாம் போய் இதெல்லாம் அதுக்குரிய மந்திரங்கள்லாம் சொன்னாவ. வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மாசரு திங்கள் எங்கே முடிமேல நின்று என் உடமே அந்த மாதிரி அந்த வேளரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் போய் பாடினார். முன்னாடி என்னாச்சுன்னா, அந்த செங்கோல் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலேருந்து இந்தியாவை கைமாறிட்டுன்னு சொல்கிறதுக்காக ராஜாஜி மகாபிரிவாவை கேட்டு மகாபிரிவா அப்புறமா இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொல்லி செங்கோல்லேருந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இது நேருகிட்ட கொடுத்துருந்தார். நேரு செஞ்சவளுக்கு புரியவே இல்லை. அது கொஞ்ச நாள் அனுப்புற என்ன பண்ணாத வாக்கிங் ஸ்டிக் நினச்சுட்டான். அது வாக்கிங் நினச்சுட்டா லேபிள் ஒன்று மாட்டினால நேருஸ் வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு மியூசியமில் கொண்டு போய் வச்சுட்டாரு. அப்புறம் நிறைய பேர் சொல்லி அப்புறம் தான் இப்போ செங்கோல் வந்து மறுபடியும் பாராளுமன்றத்தில் இருக்குது. வேயூரு தோழி பங்கன்
விடமுண்ட கண்டன் மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று அப்படி அது மாதா. அப்புறம் சுவாமி சொல்கிறார், நான் நீதியாக இருக்கேன், நான் ரகசியத்தில் மௌனமாக இருக்கேங்கிறார், ஞானியோட ஞானமாகவும் இருக்கேங்கிறார். மௌனம் ரொம்ப முக்கியம், தேவையில்லாமல் பேசவே கூடாது. ரமண பகவான்லாம் அவர் பேசவே மாட்டார், மௌனமாகவே இருப்பார். என்ன சந்தேகம் யார் கேட்டாலும் அவர் பேசாமல் இருக்கிறதே சந்தேகம்லாம் தீர்ந்து போயிடும். ரமண பகவான் மக்கள் அந்த பவர் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுட்டு மௌனமாக இருக்கிற போது பிரத்தியார் சொல்கிறோம் நமக்கு புரியும், நாம் சொல்கிறோம் நினைக்கிறோம் பிரத்தியாருக்கு புரியும். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகமர்ஜுன ந ததஸ்தி வினா யத்ஸ்யானே மயா பூதம் சராச்சரம். இப்படி சுவாமிகளுடைய விபூதி தான் சொல்கிறார் அவர். அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் எது ஆரம்பமோ, எது வித்துவோ, எது நடுவோ எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷத் உத்தேசதः புரோக்தோ விபூதேர்விஸ்தரோ மயா. எது எல்லாம் வாட்டுறாச்சுன்னா என்னுடைய விபூதிக்கு அளவே இல்லை, இன்ஃபினிட்டி. நான் சிலரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய விபூதி இருக்குது. அதனால எப்படி மனசில் நினச்சிக்கணும், பகவான்கிட்ட நல்ல பக்தியாக இருக்கணும், சரணாதி பண்ணணும், எல்லாமே சொல்கிறார் சுவாமி. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கே, பகவான்கிறது இன்ஃபினிட்டி, அது பரமாத்மா. அந்த பரமாத்மா தோற்றம் தான் வேறு தெய்வங்கள்லாம். இந்த பிரபஞ்சம் விஸ்தரிச்சின விஷயம் போகிற போது இன்னும் தெய்வங்கள்லாம் நமக்கு தெரியும், நமக்கு அறிவிக்கப்படும். அதனால் நாம் உபாசிக்கிற தெய்வம்தான் தெய்வம், வேறு ஒன்றும் இல்லை நினச்சக்கூடாது. நான் ராமரை உபாசிக்கிறேன், ராமர் தான் தெய்வம்னு வேறு தெய்வத்தில் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லா தெய்வமும் அப்படி தான். என்ன நினைக்கணும்னா, நான் ராமரை உபாசனை பண்ணுறேன்னாக்க, நான் உபாசனை பண்ணுற ராமர் தான் கிருஷ்ணராக இருக்கார், நான் உபாசனை பண்ண ராமர் தான் நரசிம்மராக இருக்கார், நான் உபாசனை பண்ண ராமர் தான் பரமேஸ்வரனாக இருக்கார், முருகனாக இருக்கார் அப்படி நினச்சுட்டாக்க நமக்கு எல்லாமே சரியாக புரியும். தெய்வங்கள் கூட பேதம் பார்க்கக்கூடாது. பேதம் பார்க்குறது பாவம். அதுவே சுவாமி சொல்லியிருக்கார் பாகவதத்தில். இந்த தட்சிக்கும் சமயத்தில் சுவாமி நாராயணன் பிரத்யட்சமாகி சொல்கிறார், என்ன உபாசித்தாலும் மீதி தெய்வத்தும் தப்பாக சொன்னக்கே பலனே கிடையாது அப்படிங்கிறார். இந்த மனசில் வாங்கிட்டு புத்தி பேதம் இல்லாமல், தெய்வ பேதம் இல்லாமல், நமக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வத்தை நல்லா உபாசனை பண்ணி நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தி எல்லா நல்லதையும் அடைக்கணும்னு, எல்லா நல்லதையும் அடையணும்னு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயன்சாம் நியாயேன மார்கேன மஹீமஹீசாக கோபிராமணேபியோ சுமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி, நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே.